மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க மல்லி, விஜய் 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாங்க. மல்லிக்கு விக்க எடுக்குது. விஜய் உடனே தண்ணி எடுத்து குடுக்குறாங்க. அது தண்ணி மல்லி மேல ஊத்திருது. ஐயோ! மல்லி மல்லி இரு மல்லி அப்படின்னு துணி எடுத்து துடைச்சுடுறாரு. அப்படி 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத நம்ம நாக்கு பச்சைக்கண்ணு வாங்காம ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா விஜய் கூச்சப்பட்டு அங்கிருந்து போயிடுறாரு. மல்லி போயிட்டு நாகு கிட்ட, என்ன நீ? என்ன மல்லி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போலுக்கு? ஆமா நீ. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் பழைய விஜய் நான் இன்னைக்கு பார்த்தேன். ஸோ விஜய் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கார்ல, அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அண்ணி. போதும் மல்லி, நீ நடிக்காத, புரியுதா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா, விஜய் ரொம்ப உன் மேல ரொம்ப பாசமா இருக்காருன்னு சொல்ற. இங்க பாரு மல்லி, அவர் பண்ண தப்பலாம் நீ எங்கடா கேட்டுருவியோ அப்படின்னு பயந்து போய் நீ கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு ரொம்ப உன் மேல அக்கறையா இருக்க மாதிரியும் பாசமா இருக்க போய் நடிக்கிறாரு மல்லி. உனக்கு அது கூட பிடிக்கல? இங்க பாரு, எப்போதுமே திடீர்னு வர பாசமா இருந்தாலும் சரி, திடீர்னு வர அக்கறையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே போலி வேஷம்தான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்ப என்ன மல்லி, காசு பணம் இருக்கும்போது உன்ன ஒரு மனுஷோட மதிக்கல, கண்டுக்கல. இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டோம், நம்மளால 10 பைசா போஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் இப்போ உன் மேல பாசமா இருக்குன்னு நடிச்சா அதுக்கு பேர் நடிப்பு தானே? இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. விஜய் அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி. அவங்க அக்காவை பெருசா நம்பினாரு, மரியாதை வச்சிருந்தாரு. ஆனா அது அவர் பண்ண முட்டாள்தனம் அப்படிங்கிறத அவர் இப்ப புரிஞ்சுட்டாரு, அவ்வளவுதான். அதுக்குன்னு அவர் நடிக்கிறான்னா சொல்லாதீங்க நீ. மல்லி, நீ வெகுளியா இருக்க, அதனால்தான் எல்லாத்தையும் உடனே நம்பிடுற, நம்பி நம்பி ஏமாந்துட்டு இருக்க. நீ வேணா பாரு, சப்போஸ் இழந்த சொத்துலாம் திரும்ப கிடைச்சிச்சுன்னா விஜய் பழைய மாதிரி மாறிடுவாரு. அப்புறம் ஒன்ன ஒரு மனுஷ கூட மதிக்க மாட்டாரு. நீ வேணா பாத்துக்கோ அப்படின்னு நாகோ கோமா பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. நாகோ பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுறது ஒரு பக்கம் பார்க்கும்போது கரெக்டு தான் தோணும். ஏன்னா காசு பணம் இருக்கும்போது விஜய் யாரையுமே பெருசா மதிக்கல. காசு பணம் இல்லாதப்போ மல்லிகிட்ட அவருடைய அன்பு பாசெல்லாம் காட்டுறாரு. அப்போ காசு பணம் தான் ஒரு மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பாரா விஜய் அப்படிங்கிற மாதிரி நாகோ பேசுறது ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா ரைட்டுன்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மல்லி எப்போதும் போல வேலைக்கு கிளம்பினாலும் கிளம்புறாங்க. ஆனா அண்ணா பொண்ணி, மல்லி எங்க கிளம்பிட்ட போல? ஏன் பிரியுமா, அதை ஃபர்ஸ்ட் தூக்கி போல அந்தானே எரி. ஏன் பிரியுமா அப்படி சொல்றீங்க? ஆமா புள்ள, உனக்கு கல்யாண நாள் வரப்போகுதுல, அதனால நீ இப்பதான் வேலைக்கு போக வேணாம். என்ன பிரியுமா சொல்றீங்க? ஆமா புள்ள, ஏன் மறந்துட்டியா? சரி விடு, உனக்கு கஷ்டத்துல நீ மறந்துருக்கலாம். ஆனா இந்த அம்மா மறப்பனா? மறக்க மாட்டேன்ல. இங்க பாரு புள்ள, எந்த வசமும் இல்லாம இந்த கல்யாணால நீ வேணா பாரு, பயங்கரமா கொண்டாட போறேன். பெரியமா, நீங்க வேற ஏன் பெரியமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாம இருக்க கஷ்டத்துல இப்ப அதெல்லாம் முக்கியமா? என்ன பண்ண சொல்ற? கஷ்டமா? என்ன கஷ்டம்? இங்க பாரு புள்ள, நான் உங்களை பத்திரமா தானே பாத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன கஷ்டம்? ஏதோ மாப்பிள்ளை தம்பி இருந்த வீடு அளவுக்கு இல்லைனாலும் இந்த வீடு உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா தானே புள்ள இருக்கு. இல்ல பெரியமா, அப்படி சொல்லல. இங்க பாரு புள்ள, நீ எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? இந்த முறை இந்த கல்யாணம் ஸ்பெஷல் பெரியமா அது. அதனால நீ கிளம்பு. நம்ம எங்க பெரியமா போறோம்? நம்ம ஜவுளிக்கு போறோம். போயிட்டு உனக்கு, விஜய் தம்பிக்கு, பிம்ப பாப்பாக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து நாம இந்த முறை கேக்கு வெட்டி பயங்கரமா கொண்டாட போறோம், புரியுதா? பெரியமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெரியமா. காசு இல்ல நேரத்துல ஏன் பெரியமா நீங்க வர? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன பிள்ளை காசு காசுன்னு அதே சொல்லிட்டு இருக்க? ஏன் இந்த அம்மா செஞ்சா நீ வாங்கிக்க மாட்டேன் என்ன? ஏன் அப்போ உங்க அம்மா செஞ்சிருந்தா அப்ப எதுவுமே சொல்லியிருப்பியா? பெரியமா, அப்புறம் என்ன பிள்ளை, கிளம்பு போல போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. வேணா பெரியமா, அந்த ராஜேஸ்வரிக்கு மட்டும் தான் தெரிஞ்சதுன்னா அவ சும்மா இருக்க மாட்டா. என்ன பிள்ளை அவளுக்கு போய் பயப்படுற? பயப்படல பெரியமா, அவ என்னதான் சொத்தெல்லாம் புடுங்கிட்டாலும் நாம நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. நாம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு அவ பார்த்துக்கிட்டே இருக்கா. நாம கொஞ்சம் சிரிச்சிட்டாலும் போதும், நம்ம நிம்மதி கெடுக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துதான் இருக்கா. எனக்கு என்னமோ நான் இப்போ இந்த ரூம்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்தேன்ல, அது கூட அந்த ராஜோட வேலையதான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு தெரியுமா. என்ன போல சொல்ற? ஆமா பெரியமா, நான் அந்த வேலை பார்க்கறத அவ பார்த்துட்டா. அதனால அவ கூட திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிருக்கலாம். எனக்கு அவளை பார்த்து ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா. அவ முன்னாடியாச்சும் நம்மள சின்ன சின்னதா பழி வாங்கிட்டு இருந்தா, இப்போ கொன்ற அளவு துணிஞ்சிட்டா. அதெல்லாம் சொல்றேன் பெரியமா, நாம இந்த கல்யாண ஃபங்க்ஷனை கிராண்டா கொண்டாடுறத அவ பார்த்தானா கண்டிப்பா அதை பிடிக்காம ஏதாவது பண்ணுவா பெரியமா. இங்க பாரு புள்ள, நீ என்ன வேணாலும் சொல்லு, அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், அவளால என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாரு. கெட்டவ, அடுத்தவங்களை ஏமாத்துறவ, அவளே நினைச்சதை நடத்தும் போது நாம யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, எந்த துரோகமும் பண்ணல, சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பிள்ளை ஆயிட போகுது?
அதெல்லாம் ஒண்ணாகாது புள்ள. பெரியமா நான் சொல்றேன்ல, மாப்பிள்ள போலாம் அப்படின்னு இங்க அன்னபூர்ணி விஜய் மல்லி அவங்களுடைய கல்யாண நாள கிராண்டா கொண்டாடலான்னு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மல்லி அழைச்சிட்டு அங்கிருந்து துணி கடைக்கு போறாங்க.